இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தாரு, பின்ன பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. கிமு கிபி. ஆமா. பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்கிட்டீங்கன்னா, அப்போ சனிப்பெயர்ச்சிக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப ஜாலியா செலவு பண்ண ஆட்கள். இவங்க பெரும்பாலும் பிராண்டான ஆட்கள் இவங்கலாம். இவங்கலாம் எப்படின்னா, சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆயிரங்கள் செலவு பண்ணி செருப்பு போட்டுப்பாங்க. சில ஆயிரங்கள் செலவு பண்ணி ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பணம் வந்து எப்படின்னா, பிராண்டா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். இவர்களுக்கு சனி பகவான் வந்து 2ஆம் இடத்த பார்க்கும்போது அதெல்லாம் டைட் பண்றாரு. எதுக்கு தேவையில்லாம செலவு பண்ற? தேவையானதுக்கு செலவு பண்ணா போதுங்கிற மாதிரியான பொருளாதார கான்சியஸ்னஸ் உருவாக்குறார். அது மட்டும் இல்லாம 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். 6ஆம் இடம்னா என்னன்னா ஹரி, வீடு மாடு மனை மாதிரி. 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம். இந்த வீட்டு கடன், வண்டி கடன், இந்த மாதிரியான எல்லா இஎம்ஐ இருக்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது சின்ன சின்ன லோன்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கடன் இல்லா பெரு வாழ்க்கைக்காக முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. முக்கியமா அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. முக்கியமா கடன் அடைப்பதற்கான முதல் படி எடுத்து வைக்க போறாங்க. ஓ சூப்பர். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கிறத நம்ம ஆனந்த் சார் மாதிரி தான் நினச்சிக்கணும். மேசராசிக்காரர்களுக்கு நான் ஒரு ஆனந்த் சார் மாதிரி பொருளாதார விழிப்புணர்வு தரேன் உங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சினால எது நடக்குதோ நடக்கலையோ, பணம் பொருளாதாரத்தை பற்றிய ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு வரப்போகுது. நம்ம எதுக்கு இவ்வளோ தண்டத்துக்கு செலவு பண்ணுறோம், நம்ம இந்த காசு சேமித்து வச்சா இந்த மாதம் இவ்வளோ நம்ம மிச்சம் பண்ணலாமேங்கிற எண்ணங்கள் எல்லாம் வரப்போகுது. சில பேர் எஸ்ஐபி மாதிரிலாம் போட போகிறீங்க. சிறு துளி பெருவெள்ளம்னா அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இவங்க கூட ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. 6ஆம் இடம் கடனை ஒழிய போகிறது. அடுத்ததா 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9ங்கிறது லக்கு. மேஷராசிக்காரர்கள் நான் என்னமோ பண்ணேன், நான் ஒரு பக்கம் வண்டி ஓட்டினா அது ஒரு பக்கம் வண்டி ஓடுதுங்கிற மாதிரி, நான் என்னமோ ஒன்று பண்ண போக அது என்னமோ ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அடுத்து வந்து இவங்க சும்மா தான் ஏதோ ஒன்று ஆரம்பிச்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது என்னடான்னா மாபெரும் வெற்றி பெறும். அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உண்மையிலேயே இது சனிப்பெயர்ச்சியா குரு பயிற்சியான்னு கன்ஃபியூஷன் தான் இவங்களுக்கு. இவங்களுக்கு இது ப்ராப்ளம்லாம் பண்ண போகிறது கிடையாது. மாறாக நிறைய நன்மையை தரும்.